நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னென்ன காரியம் செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட வழியை ஒப்பு கொடுக்கும் போது அவர் அழகான வழியில நடத்துவார், பாதைகளை செவ்வைப்படுத்தி தருவார். அது சுலபமா இருக்கும். அப்போ நீங்களா ஒரு வழியை தெரிந்து கொண்ட, நான் இதான் படிப்பேன், இங்கதான் படிப்பேன், நான் இதான் செய்வேன், இதான் நடத்துவேன்னு நீங்க செய்யும் போது அதுல பாதிப்புகள் வரும். ஆனா வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஏன் இன்றைக்கு கஷ்டப்படுறீங்க? ஆண்டவருக்கு சித்தமான வழியில நடக்கிறீங்களா? அவருக்கு சித்தமானதை செய்றீங்களா? நீங்களா செலக்ட் பண்ணி உங்க வழியில போறீங்க, ஆண்டவர் கூட வரணும்னு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க கரடு முரடான பாதையில கஷ்டப்படுறீங்க. அவருக்கு சித்தமான வழியில நடக்க வழிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை சுலபமாக்கி தருவார். அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தமான வழியில என்னை நடத்துங்க, அதுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்றேன்னு சொல்லி பாருங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செவ்வாய்ப்படுத்தி அழகாய் நடத்துவார்.